ட்ரீம் இஸ் எ பிக் விஷன் இஸ் எ குட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிச்சிருக்கு. எந்த டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இன்னைக்கு ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறதுக்காக எஃபர்ட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிறைய நிறைய இன்னோவேஷனான திங்கிங். டைமிங் எப்படி மூவ் ஆகுது தெரியுமா? அங்கே சுற்றுற சக்கரை மாதிரி தான். நம்ம காலச்சக்கரை சுற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த காலச்சக்கரத்தில் இவ்வளோ இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கா என்ன? அப்படிப்பட்ட இன்னோவேட்டிவான திங்கிங், ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே நான் ஏக்கத்தானில் கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் என் மைண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், லைஃப் எப்படி சர்க்குலேட்டில் மூவ் ஆன் ஆகணும். நான் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கேன். ஆனால் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடலாமா? ஸோ ரெட் இஸ் ஏ டேஞ்சரஸ் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ரெட் எப்போவுமே டேஞ்சரை மட்டும் டினோட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. ரெட்டு வந்து நம்ம லைஃப்பில் நான் இருக்கேன், ஸோ இது ஒரு அலர்ட் மெசேஜ் தான். டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லோ வந்து ரிமைண்டர் பார்ட். ஒரு நாள் மட்டும் பண்ணால் பத்தாது, திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் பாஸ் அப்படிங்கிறதையும். பிங்க், ஓ கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கும். க்ரீன், நீ ரெடி ஆகிட்டேங்கிறதையும் டினோட் பண்ணும். அதுக்கு அடுத்த ரெண்டு கலர்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியுமே, விடாமுயற்சி தான். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி உனக்கான அடையாளத்தை கொடுக்கும். ஸோ வரட்டா.